ஓகே கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னொரு அவசரமான வீடியோவில் சந்திக்கிற மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதை ஷோ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதை ஷோ பண்ண போகிறோம். பட் கொஞ்சம் க்ரேஸியாக போவோம். 5 டிஃப்ரெண்ட் மெத்தடில் சொல்லித்தரேன். ரைட்? ஓகே. அப்போது ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்னா நார்மலாக இருக்கும். அடுத்த மூணு கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஓகே? ரைட். அப்போ கண்டிப்பாக புதுசாக ஒரு லேர்னிங்லாம் இல்லைன்னு எடுத்துப்பீங்க. ஓகே? ரைட். ஸோ பேசிக்காக சொல்லப்போனால் இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரே கல்லில் 5 மங்க எடுக்க போகிறேன். ஓகே? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. அப்போ ஆக பேசிக்கா இது எப்படி சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம்னா, ஆக பேசிக்கா எப்படி போகலாம்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அவரை y அப்படின்னு லெட் பண்ணலாம்ல. அப்போ x ஓவர் x கேட் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு y அப்படின்னு லெட் பண்ணிட்டு yக்கு ஒரு கண்டிஷன் எடுக்கிறது. ஓகே, ஏதோ ஒரு இன்இக்வாலிட்டி கொண்டு வர மூலமா yக்கு சம்திங் y வந்து இப்படி இருக்கணும் என்ற மாதிரி ஒரு கண்டிஷனை கொண்டு வர்றது. ஓகே, ஸோ அதுக்கு பெஸ்ட்டாக இருக்க யார் யாரு? இந்த ஸ்கேட் இல்லையா? ரைட், ஸ்கேட் இருக்காங்க. அப்போ அவரை குறுக்க பெருக்கிட்டு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வடிவத்தில் என்ன பண்ணலாம்? ஒழுங்குபடுத்தலாம். ஒழுங்குபடுத்திட்டு யோசிப்போம் இந்த மாதிரி ஐடியா படுத்திட்டு. ஓகே, அப்போ ஒழுங்குபடுத்தினால் y x squared minus x minus y equal to 0. இப்போ இதுல இருந்து ரெண்டு விதமா பார்க்கலாம். ஓகே, ஒன்று என்ன பண்ணலாம்? இவரை நிறைவர்க்கமாக்கிட்டு ஸோ yக்கு ஒரு கோவை அல்லது கண்டிஷன் சம்திங் ஏதோ ஒன்று எடுக்கலாம். அல்லது இதுக்கு ஸ்ட்ரெயிட் என்ன எடுத்து விடலாம்? டெல்டா எடுத்து விடலாம். ரைட்? ஓகே, அப்போ எக்ஸ் வந்து ரியலாக இருக்கணும்டா டெல்டா எப்படி இருக்கணும்? ரேட்ரோ ஈக்குவல் டு 1 இல்லையா? ஓகே, ஸோ அதுக்கு டெல்டா எடுத்து விடுவேன். ஓகே, டெல்டா எடுத்து விட்டால் பேஸ் கேட் விச் இஸ் -1 என்ற கேட் -4 டைம்ஸ் ஏ வந்து y, சி வந்து -5. சரி, இது +5 வரும். சரி, இது +5 வரும். இது +5. ஓகே, இது என்னது? ரேட்ரோ ஈக்குவல் டு 1. இப்போ எனக்கு சுருக்கின எப்படி வரப்போகுது? 1 minus 2y whole thing square greater or equal to 0. Right? அப்போ அது ஒழுங்குபடுத்தலாம். 2y plus 1 2y minus 1 less than or equal to 0. ஸோ கவனிக்கலாம், 0 குறைவாக இருந்தால் அந்த கிரிட்டிக்கல் ரெண்டு நம்பர்ஸ்க்கும் இடையில இருக்க போகுது. ஏண்டா 2y வந்து -1க்கும் +1க்கும் இடையில. ஏண்டா y எப்படி? -1/2க்கும் +1/2. சரியா? ஸோ பேசிக்கான ஒரு மெத்தட். ஓகே, என்ன பண்ணியிருக்கு? ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வடிவில் ஒழுங்குபடுத்திட்டு டெல்டா எடுத்து விட்டுருக்கு. ஓகே, ரைட். அப்போ இதை விட கொஞ்சம் அட்வான்ஸான மெத்தட் உங்களை போகலாம். ரைட், வேறு எப்படி இதை செய்யலாம்னா, கேல்குலஸ் பாதிக்கலாம். ஓகேவா? கேல்குலஸ் பாதிக்கிறதுக்கு இந்த சார்பை நான் வந்து f of x அப்படின்னு வச்சுக்க போகிறேன். ஓகே, ரைட். எனக்கு காண போகிறது பேஷ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இது ஒரு கிராஃபை கன்சிடர் பண்ணிட்டு இந்த கிராஃப் வந்து இந்த ரெண்டு பவுண்டரிஸ்க்கு இடையில இருக்க போகுது. இந்த மாதிரி ரெசிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ எஃப் டேஷ் எக்ஸ் எடுக்கலாம். ஓகே, கீழே அப்படியே ஸ்கேர் வரும் இல்லையா? எக்ஸ் ஸ்கேர் ப்ளஸ் 1 ஹோல் திங் ஸ்கேர். மேலே இந்த மாதிரி இவர் தர இவர் ரெண்டா வகையிட்டு இல்லையா? ரெண்டா எக்ஸ் ஸ்கேர் ப்ளஸ் 1 இன்ட்டு இவரோட வகையிட்டு உண்டு மைனஸ் இவர் தர இவரோட வகையிட்டு எக்ஸ் இன்ட்டு இவரோட வகையிட்டு என்னது? 2x. சரி, ஓகே, சுருக்கம் அப்போ எப்படி வருவாங்க? ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கேர் ஓவர் எக்ஸ் ஸ்கேர் ப்ளஸ் 1 ஹோல் திங் ஸ்கேர். சரி, அப்போ இதில் நான் எஃப் ஆஃப் எக்ஸை 0க்கு ஈக்குவல் பண்ணேன்னு எனக்கு என்ன? அந்த ரெண்டு புள்ளி கிடப்பாங்க இல்லையா? ஓகே, அந்த புள்ளியை பற்றி கொஞ்சம் டீப்பாக ரிசர்ச் பண்ணலாம். அந்த புள்ளி என்னவா இருக்கும்? இவரை 0க்கு ஈக்குவல் பண்ண எக்ஸ் வந்து ப்ளஸ்ஸோ மைனஸ் பண்ணா இருப்பாங்க இல்லையா? ஓகே, அந்த ப்ளஸ்ஸோ மைனஸ் இருக்க என்ன பண்ணலாம்? ரிசர்ச் பண்ணலாம். இஃப் டேஸ் எக்ஸுக்கு ப்ளஸ்ஸோ மைனஸ் ரைட்? ஸோ இது வந்து -1 இருக்குது, +1 இருக்குது. இந்த இதுக்கு இங்கால போனால் இவர் என்ன இருப்பாங்க? மைனஸ் இல்லையா? ஓகே, ஸோ நடுவில் என்ன இருப்பாங்க? இடையில இருந்தால் ப்ளஸ், இங்கேயும் மைனஸ். அப்போ இங்கே என்ன வரப்போகுது? ஸோ படித்திறன் எப்படி? நெகட்டிவாக இருந்து பாசிட்டிவாக வருது, நெகட்டிவாக இருந்து பாசிட்டிவாக வருது. இங்கே பாசிட்டிவாக இருந்து நெகட்டிவாக போகுது. ஏன்டா இங்கே நின்று ஒரு
இழிவு புள்ளி ஒண்ணு வரும். இன்னொரு உயர புள்ளி வரும். அப்போ வந்து -1 இருக்கேங்க இன்னொரு இழிவும், x வந்து +1 இருக்கேங்க இன்னொரு உயரம் வரப்போகுது. அண்ட் அதோட எந்த விதமான நிலைக்குத்தான கோடுகளும் இருக்க போறதில்ல, ரைட்? ஏன் இது 0 ஆக்குற பெருமானம் நத்திங். ஸோ நிலைக்குத்தான கோடுகள் இருக்க போறதில்ல. அண்ட் கீழே பெருமானம் கூடவா இருக்கப்படியால ஸோ இன்ஃபினிட்டியாக 0 0. என்ன ஒண்ணு கவனிக்கலாம், இது கிராஃப்ண்ட மினிமமா இருப்பாங்க, இவர் கிராஃப்ண்ட மேக்ஸிமம் இருப்பாங்க. ஸோ இது தனியா சொல்லல, 2 பாயிண்ட். ஒண்ணு நிலைக்குத்தான கோடு எதுவுமே இருக்கல, இந்த அடுத்து எக்ஸ் இன்ஃபினிட்டியாக இது என்ன செய்ய போகுது, 0 அணுக போகுது, ரைட்? எங்க எக்ஸ் வந்து -1 இருக்கிறது அந்த ஃபங்க்ஷன் என்னது, மினிமம். எக்ஸ் வந்து +1 இருக்கிறது அந்த ஃபங்க்ஷன் என்னது, மேக்ஸிமம். அப்போ இஃப் எக்ஸ் என்ற மினிமம் என்னவா இருப்பாங்க, எக்ஸ் வந்து -1 இருக்கு என்ன, ஓகே. -1 போட்டால் என்ன வரும், -12 வரும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற மேக்ஸிமம் எக்ஸுக்கு 1 போட வரும், அது வந்து ஹாஃப். ஓகேவா? அப்போ கன்க்ளூட் என்ன பண்ணிக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து -12க்கும் +12க்கும் இடையில இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது மெத்தட் 2. ஸோ மெத்தட் 3 பார்க்கலாமா? ரைட். ஸோ மெத்தட் 3 பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கண்டிஷனோட எக்ஸ் என்ன செய்கிறேன், மேலேங்க பெருக்கிறேன். ஏண்டா எக்ஸ் வந்து =0 எப்படி 1க்கு எக்ஸ் ப்ளஸ் 1 அப்புறம் எக்ஸ்னு இருக்கும், ஈக்குவல் டு என்னது 5. அப்போ இவரை குறுக்க பெருக்கினால் எக்ஸ் ப்ளஸ் 1/x வந்து ஈக்குவல் டு 1/5 இப்படின்னு வருவாங்க. ஓகேவா? அப்போ இவரை நான் 2 கேஸில் பார்க்குறேன். எப்படி, எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0, அப்புறம் எக்ஸ் வந்து லெஸ் தென் 0. ஓகே. ஸோ 2 கேஸில் பார்த்தா எக்ஸ் கிரேட்டர் தென் 0னா இது எப்படி போடலாம் எனக்கு, ஸோ √(x + 1/√(x) ஹோல் திங் ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். அப்படி போட்டால் எக்ஸ் ப்ளஸ் 1/x வராங்க, அடிஷனல் 2 வராங்க. அப்போ இல்லாமல் இருக்கணுமே, என்ன -2 ஈக்குவல் டு யார், 1/5. அதே மாதிரி நடுவில் என்ன செய்யலாம், மைனஸ் கொண்டு வந்து எழுதலாம். இப்போ எக்ஸ் -1/√(x) ஹோல் திங் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 1/5 வருவாங்க. சரியா? ரைட். அப்போ எக்ஸ் லெஸ் தென் 0 வந்து என்ன பண்ணுறது, ஓகே. அப்போ எனக்கு இப்படி போட முடியாது இல்லையா, ஏன், ஸோ இதுக்குள்ள நெகட்டிவ் வர முடியாது. அப்போ நான் ஒரு நெகட்டிவ் நம்பரை பாசிட்டிவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம், உள்ள இருக்க மைனஸால் பெருக்கிட்டு என்ன செய்யலாம், ரூட் எடுக்கலாம். அப்போ இதுக்கு எப்படி போடலாம், -x அதோட ரூட் ப்ளஸ் 1/√(-x) ஹோல் திங் ஸ்கொயர். ஓகே. நடுவில் +2 வராங்க, அவர் இல்லாமல் -2 ஈக்குவல் டு 1/5. ஸோ இங்கே ஒரு மைனஸ் வரும், ரீசன் என்ன, ஸோ ஃபுல்லாக இருக்க மைனஸில் பெருக்க இதில் ஒரு மைனஸ் வரும் இல்லையா, ரைட். அதே மாதிரி நடுவில் மைனஸ் கொண்டு வந்து எழுதலாம். அப்போ √(x -1/(-x) ஹோல் திங் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு -1/5. அப்போ இங்கே பாருங்க, இவர் பாசிட்டிவ் இவர் பாசிட்டிவ், எண்டா 1/5 + 2 has to be greater than or equal to 0. அதே மாதிரி 1/5 -2 அதுவுமே எப்படி இருக்கணும், greater equal to 0 இருக்கணும். இப்படி 4 கண்டிஷன் எடுத்து எல்லா எக்ஸ்க்கும் y வந்து இப்படின்னு காட்டலாம். ஓகே. 4 கண்டிஷன் எடுத்து ஒர்க் பண்ண, எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த 2 கண்டிஷன் எடுத்து ஒர்க் பண்ணி எப்படின்னு காட்டலாம், எக்ஸ் நெகட்டிவாக இருந்தாலும் இந்த 2 கண்டிஷன் எடுத்து ஒர்க் பண்ணி எப்படின்னு காட்டலாம். ஓகே. பட் மிஸ் ஆகுறது என்னது, இந்த ஒரு எக்ஸ் இல்லையா, அப்போ டிரெக்டாக எக்ஸ்க்கு வந்து 0 போட y என்ன வராங்க, ஸோ y வந்து at x equal to 0வாக என்ன வராங்க, அதுவும் 0 தான். அப்போ 0ங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ள இன்க்ளூட் ஆகிருக்கு, ரைட்? இன்க்ளூட் வந்து எனக்கு என்ன சொல்லலாம், எல்லா எக்ஸுக்கும் y வந்து எப்படி -12க்கும் +12க்கும் முடியும். ஓகே. ஸோ இதான் தேர்ட் மெத்தட். ஃபோர்த் மெத்தட் எப்படி இருக்க போகுதுன்னா, அதே மாதிரி ஸோ எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு நோட் ஆக்கிட்டு பிரிக்கிறேன், பிரிக்கிட்டே வருவாங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 1/5 வருவாங்களே, என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக இருக்கா ஸ்கேர் பண்ணுறேன். ஸ்கேர் பண்ணால் எக்ஸ் ஸ்கேர் ப்ளஸ் 1/x ஸ்கேர் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 1/y ஸ்கேர். ஓகே, ரைட். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் 4 கழிப்போம் இல்லையா, 4 கழிப்போம். 4 கழிக்க x minus 1/x whole thing squared equal to 1/y squared minus 4/. இது பாசிட்டிவ், இவர் யாரு பாசிட்டிவ். அப்போ 1/y
y squared minus 4 வந்து greater or equal to no. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? y squared ஃபுல்லாக பெருக்கினால் 4 y squared minus 1 less than or equal to 0 வரும் இல்லையா? அப்போ இதை சுருக்க எனக்கு என்னன்னு காட்டலாம்? y வந்து minus half-க்கும் plus half-க்கும் இடையில இருக்குன்னு காட்டலாம். ஸோ similar to முதல் மெத்தட், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்லையா? முதல் அளவுக்கு ஒர்க் கிடையாது, பட் இது ஒரு யூனிக்கான மெத்தட். ஓகே, ஸோ த மோஸ்ட் கிரேசியஸ்ட் அஞ்சாவது மெத்தட் போகலாமா? ஸோ த மோஸ்ட் கிரேசியஸ்ட் ஒன் அஞ்சாவது பார்க்கலாமா? அஞ்சாவதுக்கு என்ன பண்ணலாம்? சின்ன ஒரு பிரதியிட கொடுக்கலாம். இப்போ y equal to இதானே, y equal to இதானே, ரைட்? அப்போது y equal to நான் இப்போ கொடுக்க போகிறேன் எக்ஸுக்கு tan theta கொடுக்கலாமா? யா, tan theta ரேஞ்ச் என்னது? மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அப்போ தீட்டா வந்து எனக்கு இப்படியான ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்தாங்கன்னா, தீட்டா வந்து இப்படியான ரேஞ்சுக்குள்ளே இருந்தாங்கன்னா எக்ஸோட எல்லா வேலையும் என்ன பண்ணலாம்? எனக்கு tan தீட்டாக்குள்ளே இன்க்ளூட் பண்ணலாம். அப்போ பிரதிட்டு கொடுத்தாச்சு, ரைட்? இப்போ அப்படியே பிரதிடுவாங்க, இதில் எப்படி வருவாங்க? tan தீட்டா ஓவர் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ அப்படி போட்டக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, ரெண்டால பெருக்கி பிரிப்பாங்க, சரியா? ஓகே, இது யாரு? நம்மட sin 2 theta ஓவர், ஓகே, sin theta எப்பவுமே sin 2 theta யாரு? மைனஸ் 1க்கும் ப்ளஸ் 1க்கும் இல்லையா? இப்போ sin 2 theta யாரு? 2y, 2y in between மைனஸ் 1 ப்ளஸ் 1. போவாலே பிரிப்போம், y வந்து மைனஸ் ஹாஃபுக்கும் ப்ளஸ் ஹாஃபுக்கும், ரைட்? ஸோ இதான் அந்த அஞ்சாவது மெத்தட். ஓகே, ஸோ நிறைய மெத்தட் வந்து லேர்ன் பண்ண முதல்ல, ஸோ டைம் இதுக்கு யூஸ் ஆகலாம் கூட. ஸோ யா, இதான் அஞ்சாவது மெத்தட். ஓகேவா? ஸோ ஈஸியாக இருக்கும் நம்ம. ஸோ யா, உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இது போல் வேறு ஏதாச்சும் க்ரீஸியான ஐடியா இருந்தால் எனக்கு இமெயில் பண்ணலாம், ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஹேவ் அ குட் டே.